காங்கிரசும் திமுகவும் சேர்ந்து கச்சத்தீவை தார வாத்துருச்சு அப்படின்னு சொல்றாரு. டீடைல்ஸ் எல்லாம் ஆர்டிஐ மூலமா வெளியாயிருக்கு அப்படின்னு நிர்மலா சீதாராமன் பதிவு போடுறாங்க. யார் இந்த ஆர்டிஐ போட்டு இந்த நியூஸ் எல்லாம் வெளியில கொண்டு வந்தாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை. அவர் ஒரு வீடியோ ஒண்ணு போடுறாரு. இந்த ஆர்டிஐ மூலமா எப்படி இவ்வளவு சீக்கிரம் இவங்க இவ்வளவு இன்ஃபர்மேஷனை கலெக்ட் பண்ணாங்க அப்படிங்கிற விவரங்களை சேகரித்து சத்யம் டிவியோடைய ஊடகவியலாளர் திரு அரவிந்தாக்ஷன் அவர்கள் சமூக வலைதளங்கள ஒரு பதிவு போட்டிருக்கிறாரு. உண்மையிலேயே அதை படிக்கும் போது அதிர்ச்சியா இருக்கு. அவர் எழுதியிருக்கிறாரு பாருங்க. கச்சத்தீவு ஆவணங்களை வழங்க உத்தரவிட்ட மினிஸ்ட்ரி ஆஃப் எக்ஸ்டர்னல் அஃபேர்ஸ் அண்டர் செக்ரட்டரி அஜய் ஜெயின் என்பவர் யார்? அதாவது இந்த டீடைல்ஸ் எல்லாம் அண்ணாமலை கேட்கிற டீடைல்ஸ் எல்லாம் கொடுங்கன்னு உத்தரவு போட்டிருக்கிறாரு. அண்டர் செக்ரட்டரி, அவர் பேர் அஜய் ஜெயின். இவர் யார் அப்படின்னு தேட இவர் முயற்சி பண்ணியிருக்கிறார். அப்ப அவர் என்ன சொல்றாரு? இந்திய வெளியுறவுத்துறை அமைச்சகம் கச்சத்தீவு தொடர்பான ஆவணங்களை ஆர்டிஐ மூலமாக வழங்கியதில் பகிரங்க மோசடி நடந்துள்ளது அப்படிங்கிறாரு. அதாவது இந்த ஆர்டிஐ வாங்கின இந்த டீடைல்ஸ் ஆராய்ஞ்சு பார்த்தாலே அதுக்குள்ள அவ்வளவு திருட்டுத்தனம் இருக்கு அப்படின்னு சொல்லி அதை எக்ஸ்போஸ் பண்ணிருக்கிறார். அவர் என்ன சொல்றாரு? கடந்த 5ஆம் தேதி இந்த கச்சத்தீவு தொடர்பான ஆவணங்களை கோரி ஆன்லைன் மூலமா விண்ணப்பம் செஞ்சிருக்கிறாங்க. விண்ணப்பத்துடைய எண்ணையும் அவர் போட்டிருக்கிறாரு. போட்டுட்டு என்ன சொல்றாங்க? வழக்கத்துக்கு மாறாக இந்த விண்ணப்பதாரரின் பெயர் மறைக்கப்பட்டுள்ளது. அதாவது அண்ணாமலை தான் அப்ளை பண்ணி வாங்கியிருக்கிறாரு. யார் அப்ளை பண்ணி இந்த டீடைல்ஸ கேக்குறாங்க அப்படிங்கிற பேரையே மென்ஷன் பண்ணாம அனுப்பியிருக்காங்க. பேரை மென்ஷன் பண்ணி 2014-15 அனுப்பின ஆர்டிஐக்கே இவங்க என்ன சொன்னாங்க? இதெல்லாம் இரு நாடுகளுடைய டிப்ளமேட்டிக் ரிலேஷன் சம்பந்தப்பட்ட விஷயம், நாட்டு பாதுகாப்பு சம்பந்தப்பட்ட விஷயம், இந்த தகவல் எல்லாம் கொடுக்க முடியாதுன்னு சொல்லியிருக்கு இந்த அரசாங்கம். இன்னைக்கு அப்ளிகேஷன்ல யாரு பேருன்றது கூட மென்ஷன் பண்ணாம இங்க அனுப்பியிருக்காங்க. இந்த 5ஆம் தேதி பெறப்பட்ட இந்த அப்ளிகேஷனை பாத்தீங்கன்னா, CNBNI டிவிஷனின் அண்டர் செக்ரட்டரியாக பணியாற்றி வரும் அஜய் ஜெயின் என்பவர் 12ஆம் தேதி, அதாவது மார்ச் 12 அன்று இந்த தகவல்கள் கொடுக்கலாம் அப்படின்னு உத்தரவு பிறப்பிக்கிறார். CNB டிவிஷன் அப்படின்னா கம்யூனிகேஷன் விஜிலன்ஸ் அண்ட் இன்ஸ்பெக்ஷன் பிரிவு. இந்த பிரிவுக்கு அஜய் ஜெயின் என்பவர் அண்டர் செக்ரட்டரியா இருக்கிறாரு. இவர் இந்த தகவல்கள் எல்லாம் இந்த குறிப்பிட்ட நபர், யாரோ ஒருத்தர் பெயர் தெரியாத நபர் ஆர்டிஐ மூலமா கேட்டிருக்கிறாரு. இவர் யாரு, என்ன, எங்க இருந்து அப்ளை பண்ணாரு, இவர் பேர் என்ன, விலாசம் என்ன, எதுவுமே தெரியாது. இருந்தாலும் இந்த டீடைல்ஸ் எல்லாம் கொடுக்கலாம் அப்படின்னு இந்த அஜய் ஜெயின் என்பவர் உத்தரவு போடுறாரு. அதப்படி பாத்தீங்கன்னா மார்ச் 31ஆம் தேதி 17 பக்க ஆவணங்களை மனுதாரருக்கு எந்த கட்டணமும் பெற்றுக்கொள்ளாமல், ஆர்டிஐல நீங்க ஏதாவது இன்ஃபர்மேஷன் கேட்டீங்கன்னா அதுக்கு ஒரு கட்டணம் அரசாங்கத்துக்கு செலுத்தணும். ஆனா இந்த இடத்துல எந்த கட்டணமும் பெறப்படாமல் இலவசமாக வழங்கப்பட்டுள்ளது. யார் அப்ளை பண்ணாங்கன்னு தெரியாது. கொடுத்தவர் அஜய் ஜெயின். எதுக்காக கொடுக்கறாங்க, ஏன் கேக்குறாங்க, எதுவுமே தெரியாது. ஆனா இப்படி முக்கியமான நாட்டுடைய பாதுகாப்பு, இரு நாடுகளுடைய டிப்ளமேட்டிக் ரிலேஷன்ஷிப் சம்பந்தப்பட்ட முக்கியமான ஆவணங்களை முகம் தெரியாத ஒரு நபருக்கு 31ஆம் தேதியே எந்த கட்டணமும் வாங்காம கொடுத்திருக்காங்க. வழக்கமா ஆர்டிஐல தான் ஒரு கேள்வி கேட்டு நம்ம போட்டோம்னா வரதுக்கு எவ்வளவு மாத கணக்குல ஆகும் அப்படிங்கிறது தெரியும். 5ஆம் தேதி அப்ளை பண்ணவங்களுக்கு 31ஆம் தேதி இந்த தகவல்கள் சேருது. சரி, இந்த அஜய் ஜெயின் யாரு அப்படின்னு பாக்கலான்ட்டு இவர் அந்த மினிஸ்ட்ரி ஆஃப் எக்ஸ்டர்னல் அஃபேர்ஸ் சோசியல் மீடியா வெப்சைட் இருக்கு இல்லையா, அங்க போய் தேடி பார்த்திருக்கிறாரு. ஆனா CNB டிவிஷன்ல அண்டர் செக்ரட்டரி அஜய் ஜெயின் யாருமே இல்ல அப்படிங்கிற ஒரு விஷயத்த அவர் பதிவு பண்றாரு. சரி, வேற ஏதாவது டிபார்ட்மெண்ட்ல பிரிவுகள்ல இருக்காரா அப்படின்னு போய் தேடி பார்த்தா அங்க மாணிகா ஜெயின், கரிமா ஜெயின், அர்பித் ஜெயின், இப்படி பல ஜெயின்கள் இருக்கிறாங்களே தவிர அஜய் ஜெயின் நபர் இல்லவே இல்ல. அப்ப இல்லாத ஒரு நபர் தெரியாத ஒரு பிரிவுக்கு கையெழுத்து போட்டு உத்தரவு கொடுத்திருக்கிறாரு. தன்னுடைய பெயரை வெளிப்படுத்தாம ஆர்டிஐ மூலமா கேள்வி கேட்ட நபருக்கு இவ்வளவு கான்பிடென்ஷியல் டீடைல்ஸ கொடுங்க அப்படின்னு. எப்படி இருக்கு பாத்தீங்களா கதை? என்ன நடக்குதுன்னு பாத்தீங்களா கவர்மெண்ட் மெஷினரியில? இப்ப புரியுதா கச்சத்தீவை எதுக்கு கையில எடுக்கிறாங்க அப்படின்ட்டு? 74 நடந்த விஷயத்தை இன்னைக்கு போஸ்ட்மார்ட்டம் பண்ண வேண்டிய தேவை எங்கிருந்து வந்தது? 10 வருஷமா நாங்க இதெல்லாம் செஞ்சிருக்கோம் அப்படின்னு சாதனையை சொல்லி ஓட்டு கேட்க துப்பில்ல. எப்படியும் 40 தொகுதியிலே டெபாசிட் போயிடும் அப்படிங்கிறது அண்ணாமலைக்கு நல்லா தெரிஞ்சிருக்கு. தெரிஞ்சேதான் இப்படிப்பட்ட ஒரு வேலையில ஈடுபடுறாங்க.
இதற்கு ஒன்றிய அரசாங்கம் அவருக்கு உறுதுணையாக இருக்கு. அப்போ இவங்களுக்கு ஒரு காரியம் ஆகணும்னா எந்த அளவுக்கு கவர்மெண்ட் மெஷினரியை இவங்க மிஸ்யூஸ் பண்றாங்க, எந்த அளவுக்கு கான்பிடென்ஷியல் இன்ஃபர்மேஷனை இவங்க மிஸ்யூஸ் பண்றாங்க அப்படிங்கறத கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. இவங்க கையில நாட்டை ஒப்படைக்க போறீங்க?